ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் லைக் ஸ்டார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு மெமரி கார்டு நம்ம சூஸ் பண்ணி வாங்க போகிறோன்னா அதில் என்னென்ன பார்த்து வாங்கணும், அதில் என்னென்ன கிளாஸஸ் இருக்குது, அப்புறம் அதோட ஸ்பீட் டெஸ்ட்டு, அப்புறம் அதில் எப்படி நம்ம ஒரிஜினலாக பார்த்து வாங்குறது அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அமேசான்லேருந்து SanDiskோட 32 ஜிபிங்கிற அல்ட்ரா மாடல் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதோட அன்பாக்சிங், இதோட ரிவ்யூ இந்த வீடியோ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் ஒரு மெமரி கார்டு வாங்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, நல்ல ஒரு பிராண்டடாக பார்த்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் லோக்கல் பிராண்டு நிறையவே மார்க்கெட்டில் இருக்குது, அதெல்லாம் வாங்கினீங்கன்னா சீக்கிரமாகவே ஏதாவது கரப்ட் ஆகிடும், அந்த ஃபைல்ஸை ரெக்கவர் பண்ண முடியாது, நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வாங்கும் போதே நல்ல ஒரு கம்பெனி பிராண்டடாக நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது நல்ல ஒரு லைஃப் கொடுக்கும். இப்போ பிராண்டடான ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கூட அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்டில் ஃபேக் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துச்சு. அதெல்லாம் எப்படி தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அதோட ஃபாண்ட் சைஸ், அதோட குவாலிட்டிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மட்டமாகவே இருக்கும். அதெல்லாம் வாங்குறத தவிர்த்துருங்க. பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக வாங்குங்க. டூப்ளிகேட் வாங்கினா அது யூஸ் ஆகும், பட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது ஃபைல்ஸ்லாம் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அது கரப்ட் ஆகிரும். அப்புறம் அதோட ஃபைல்ஸ் எதுவுமே, டாக்குமெண்ட், டேட்டா எதுவுமே நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியாது. ஓகே, நீங்கள் ஒரு மெமரி கார்டு வாங்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட கிளாஸஸ்லாம் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்காக வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் ஆகிடுங்க. நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனுக்காக வாங்க போகிறீங்க, இல்லைனா ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமராக்காக வாங்க போகிறீங்க, இல்லைனா டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிளாஸஸ்லாம் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சீப்பாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மட்டமான ப்ராடக்ட்டு, கம்பெனி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்கள் கேட்ஜெட்டுக்கும் ரொம்ப பாதிப்பு தான் ஏற்படுத்தும். ஓகே, நீங்கள் ஒரு மெமரி கார்டு சூஸ் பண்ணி வாங்க போகிறீங்கன்னா அதில் கிளாஸஸ்லாம் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் மெமரி கார்டில் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா சி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சென்டரில் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2ன்னு போட்டிருந்தாங்க, அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 2 Mbps வரைக்கும் அதோட ஸ்பீடு இருக்கும். அப்புறம் 4னா 4 Mbps ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க. அது 6ன்னு கொடுத்துருப்பாங்க, அப்புறம் 10ன்னு கொடுத்துருப்பாங்க. 10 மென்ஷன் பண்ணிங்கன்னா அதோட ஹை வேரியண்ட், அது 10 Mbps வரைக்கும் அதோட ஸ்பீடு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் U1 U3ங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. U1 U3ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அதோட அல்ட்ரா ஹெச் ஸ்பீடு தான். U1ங்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்குனீங்க, அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 10 Mbps வரைக்கும் அதோட ஸ்பீடு இருக்கும். U3ங்கிறத செலக்ட் பண்ணி வாங்கினீங்க, அதோட Mbps பார்த்தீங்கன்னா 30 Mbps வரைக்கும் அதோட ஸ்பீடு இருக்கும். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் A1 A2 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. A1 A2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு தான். A1ங்கிறது பார்த்தீங்கன்னா 1500 வரைக்கும் அதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு இருக்கும். நீங்கள் A2 செலக்ட் பண்ணிங்கன்னா அது 4000 வரைக்கும் அதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு இருக்கும். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு யூசேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு SD கார்டோடையும் வாங்கியிருக்கேன். SD கார்டு இல்லாமல் கூட வாங்கிக்கலாம். SD கார்டு இல்லாமல் வாங்கினீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, இந்த மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா பிசியில் கனெக்ட் பண்ணிட்டு இதோட ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கேமோட ஃபைல்ஸ் எல்லாம் காப்பி பண்ணிவிட்டு அதோட ஸ்பீடு எந்த டைமுக்குள்ளே ஸ்பீடு ஏறுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூவியை செலக்ட் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணி அது என்ன ஸ்பீடில் ஏறுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா பிசியில் கனெக்ட் பண்ணிவிட்டு பிசியில் என்ன மாதிரி ஸ்பீடு இருக்குது காப்பி பண்ணும்போது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நான் ஒரு கேமோட ஃபைல்ஸை பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஜிபிக்குள்ளே கேம் ஃபைலில் நான் இந்த மெமரி கார்டில் நம்ம காப்பி பண்ணி பார்க்கலாம். எந்த டைமுக்குள்ளே அது காப்பி ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ரொம்ப டைம் எடுத்துருக்காக நான் பார்த்திங்கன்னா ஸ்பீடப் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும், பார்த்திங்கன்னா 10 Mbps வரைக்கும் அதோட ஸ்பீட் இருக்குது. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 10 Mbps 11 Mbps வரைக்கும் அதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. இது கேமோட ஃபைல்ஸ்னால காப்பி ஆகக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா அதிகமாக எடுத்துக்கும். நீங்கள் ஒரு மூவிஸோ இல்லை சாங்ஸோ காப்பி பண்ணுறீங்கன்னு பார்த்திங்கன்னா அதோட டைம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் எடுத்துக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு கேம் ஃபைல்ஸ் 1.5 ஜிபிக்குள்ளே காப்பி ஆகிறது பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 minutes எடுத்துக்குது. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூவியை காப்பி பண்ணிவிட்டு அது எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். காப்பி பண்ணிக்கிறேன். நான் சேம் அதே தான், 10 Mbps வரைக்கும் அதோட ஸ்பீடு இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக நம்ம ஒரு கேம் ஃபைல் ஏற்றுறத விட ரொம்ப ஸ்பீடாகவே காப்பி ஆயிடுது. பார்த்தீங்கன்னு தெரியும், ஸ்பீடப் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு மூவி பார்த்தீங்கன்னா 1 GB மூவி பார்த்தீங்கன்னா ஒரு 1 minute காப்பி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் மெமரி கார்டு வாங்கும்போது நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி வாங்க. அப்புறம் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் டெக் லைக் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.